வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். பேசஞ்சருக்கு கொடுக்குற சர்வீஸை பொறுத்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸையும் லோ காஸ்ட் கேரியர், ஃபுல் சர்வீஸ் கேரியர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஃபுல் சர்வீஸ் கேரியர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீ மீல்ஸும் ஃப்ரீ ட்ரிங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேக்கேஜ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃப்ளைட்டில் எக்கனாமிக், பிஸ்னஸ் கிளாஸ், ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டிங் வந்து அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு லாங் ஹால் ஃப்ளைட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களோட சீட்டுக்கு முன்னாடி டிவி இருக்கும். அந்த டிவியில் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்காக மூவி இருக்கும். அந்த மூவி வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏர்கிராஃப்டில். உங்களுடைய ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதும் லேண்ட் ஆகிறதும் நீங்கள் வந்து லைவாக வந்து நீங்கள் கேமராவில் பார்க்க முடியும். என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் கேரியரில் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது நீங்கள் பிசினஸ் கிளாஸ்லயோ இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ட்ராவல் பண்ணீங்கன்னா ஏர்லைன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு லான்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நீங்கள் பிசினஸ் கிளாஸ்லயோ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ட்ராவல் பண்ணீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் ஃபுல் சர்வீஸ் கேரியரில் எக்கனாமிக் கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ணுற சீட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு லெக் ஸ்பேஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது லோ காஸ்ட் கேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் வந்து உங்களுக்கு ஆன்போர்டில் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்காது. எக்கனாமிக் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில வந்து கேப் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. அதிகமான எக்கனாமிக் சீட் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக நீங்கள் ஏர்பஸ் 320 ஃபுல் சர்வீஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 130 150 சீட் வந்துட்டு தான் இருக்கும். இதுவே நீங்கள் லோ காஸ்ட் கேரியரில் ஏர்பஸ் 320 பார்த்தீங்கன்னா 180 200 சீட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால அந்த கன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். டிக்கெட் ஃபேர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதிகமான கனெக்டிங் ஃப்ளைட் வந்து உங்களுக்கு லோ காஸ்ட் கேரியர்ல வந்து இருக்காது. அதே போல லாங் ஹால் ஃப்ளைட்டும் உங்களுக்கு பெரும்பாலும் லோ காஸ்ட் கேரியர்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நமக்கு ஃபுல் சர்வீஸ் கேரியர்னா என்ன, லோ காஸ்ட் கேரியர் என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்தெந்த பேசஞ்சர் எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல் சர்வீஸ் கேரியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஃப்ளைட் ஜர்னி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளைட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம், உங்களுக்கு ஃப்ரீ மீல்ஸு, ட்ரிங்க்ஸு, உங்களுடைய சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், லெக் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இது போல் எல்லா சர்வீஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சர்வீஸ் கேரியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லாங் ஹால் ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் கேரியர் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது கம்மியான டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளைட்டில் வந்து இந்த சர்வீஸ் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ளைட் ஃபேர் மட்டும் நீங்கள் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லோ காஸ்ட் கேரியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ஃபாரின் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, லோ காஸ்ட் கேரியரில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட் கேரியருக்கு ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்து செக்இன் லக்கேஜை கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் செக்இன் லக்கேஜ் வேணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃபுல் சர்வீஸ் கேரியரில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களோட செக்இன் அலவன்ஸும் வந்து அது காம்ப்ளிமெண்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால டிக்கெட் புக் பண்ணும்போது இன்ஷூர் பண்ணிக்கோங்க. டிக்கெட் ஃபேர் கம்மியாக காட்டினாலும் லக்கேஜுக்கு நீங்கள் தனியாக வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுற ஏர்லைன்ஸில் எது வந்து லோ காஸ்ட், எது வந்து ஃபுல் சர்வீஸ் கேரியர்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட், ஆகாஷ் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே வந்து லோ காஸ்ட் கேரியர். ஏர் இந்தியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் கேரியர். அடுத்தது இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸில் லோ காஸ்ட் கேரியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை துபாய், ஏர் அரேபியா, ஏர் ஏஷியா, ஸ்கூட், லயன் ஏர் இது எல்லாமே வந்து லோ காஸ்ட் கேரியரில் வரும். ஃபுல் சர்வீஸ் கேரியர் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், எத்தியார் ஏர்வேஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், லுஃப்தான்சா, ஏர் பிரான்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ், கேத்தர் பசிபிக், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், டெல்டா, யுனைடெட் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் கேரியரில் வரும். அடுத்தது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு செக்டர் வந்து சூஸ் பண்ணுறீங்க. அந்த செக்டரில் லோ காஸ்ட் கேரியரும் ஃபுல் சர்வீஸ் கேரியரும் ஒரே ஃபேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல் சர்வீஸ் கேரியர் சூஸ் பண்ணுறது நல்லது. உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா சென்னை டு பெங்களூர் வந்து இண்டிகோ ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏர் இண்டியாவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இண்டிகோடைய ஃபேரும் ஏர் இண்டியா ஃபேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்தமாரி டைமில் வந்து நீங்கள் ஃபுல் சர்வீஸ் கேரியர் வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளைட் ஜர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது உங்களுக்கு எல்லா சர்வீஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் மட்டும் கிடையாது, நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போதும் கம்பேர் பண்ணுங்கள். ஃப்ளைட் டிக்கெட் ஃபேர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் சர்வீஸ் ஆப்ஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் கேரியரில் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஏர்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கோஷேர் பார்ட்னர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆனாலோ இல்லை டிலே ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக கோஷேர் பார்ட்னர்ன்றதுனால உங்களுக்கு வந்து வேறு அதர் ஏர்லைன்ஸ், அதர் ஃபுல் சர்வீஸ் கேரியரில் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. லோ காஸ்ட் ஏர்லைன்ஸும் அதர் ஏர்லைன்ஸ் கூட டைப் போட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்ஷூர் பண்ணிக்கோங்க எந்த லோ காஸ்ட் கேரியர் எந்தெந்த ஏர்லைன்ஸ் கூட டைப் இருக்குன்னு சொல்லிட்டு.
நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.